பாஸ், இந்த இடத்துக்கு தானே வர சொல்லியிருந்தோம். கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்கல்ல? ஆல்பர்ட் சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துடுவான். டைம் என்ன இப்போ? 10 o'clock பாஸ். வேர் இஸ் ஆல்பர்ட்? ஆல்பர்ட் வரல? He is busy with another deal. So என்ன அனுப்பி வச்சாரு. இட்ஸ் ஓகே. டீல் பேசினபடி பவுடர் ரெடியாக இருக்குல்ல? இருக்கு. பாஸ் ஓகே. ஓகே. இந்த பிஸ்னஸ்லேயே ஆல்பர்ட் மட்டும் தான் கிங்கா? அவனை போட்டு தட்டு எப்படி மேலே வர பாடுறா. திரும்படா. என்ன கைஸ், போட்டுடலாமா? போட்டுடலாம் பாஸ். என்றைக்குமே நான் தான்டா கிங்கு. சென்னையில் இன்று பட்டப்பகலில் இரு கோஷ்டிக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தள்ளி போகாதே எனையும் தள்ளி போக சொல்லாதே, இருவர் இதழும் மலர் எனும் தானே. தள்ளி போகாதே எனையும் தள்ளி போக சொல்லாதே. கோட் நம்பர் 5182. இதெல்லாம் விற்கிறீங்களே, போலீஸ் ப்ராப்ளம் வராதா? கொடுக்கறத கொடுத்தா விட்டுருவானுங்க. போகிற குட் ஈவினிங் ஆல். உங்கள் எல்லாரும் எதுக்கு இந்த மீட்டிங் கால் ஃபார் பண்ணியிருக்கோன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளாம் என்ன பண்ணுறோங்கிற ப்ரெஷர் மேல் இடத்துலேருந்து ரொம்ப ஹெவியாக வந்துட்டு இருக்கு. We have to do something and stop this. Now let's see the clip. இவன் தான் ஆல்பர்ட். சென்னையில் இருக்க கிரிமினல்ஸ்லேயே நம்பர் 1 பர்சன். ஸ்மக்லிங், கிட்னாப், மர்டர், எந்த ஒரு கிரைம் நடந்தாலும் அதில் டேரெக்டாவோ இல்லை இன்டெரக்டாவோ இன்வால்வ் ஆகியிருப்பான். சின்ன வயசுலேயே ஆயுத பயிற்சி எடுத்திருக்கான். இவன் எங்கே படித்தான், ஃபேமிலி பேக்ரவுண்ட், ரிலேஷன் பண்ண எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. நேற்று நடந்த மர்டர்லையும் ஆல்பர்ட் இன்வால்வ் ஆயிருப்பான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. We have to form a team and catch the gang. Ram, you take charge and use your team. All the best. Thank you, sir. Ram, any technical support will help you. சொல்லு, எப்படி சரக்கெல்லாம் உங்ககிட்ட வருது? இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஒழுங்காக சொல்லு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட்டுடுங்க. எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. உன் தங்கச்சி கிறிஸ்டின் காலேஜில் தானே படிக்கிறான். உன் ஃபேமிலி அம்ஜிகரையில் தானே இருக்குது. என்னை எது வேணாலும் பண்ணிக்கோங்க, என் ஃபேமிலி எதுவும் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது சார். சரி, நான் உன்னை ஒன்றும் பண்ணல. ஆனால் அந்த கேங் பற்றின மொத்த டீட்டெயிலும் வேணும், இப்போவே வேணும். சரி சார், சரி சார், நான் சொல்லிடுறேன். சென்னை ஃபுல்லாகவே பவுடர் சப்ளை பண்ணுறது ஆல்பர்ட் கேங்கு தான். ஆல்பர்ட்டோட ரைட் ஹேண்ட் 1. எந்த நாட்டில் எந்த மாதிரியான சரக்கு கிடைக்குன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும்.
ஃபாரின்ல இருந்த சரக்கை இம்போர்ட் பண்ணுறது தான் இவனோட வேலை. அடுத்து ஷாகுல், இம்போர்ட் பண்ண பவுடரை சிட்டி ஃபுல்லாக என்ன மாதிரி இருக்க டீலர்ஸுக்கு சப்ளை பண்ணுவான். அடுத்து கார்த்திக், ஆல்பர்ட்டோட லெஃப்ட் ஹேண்ட். ஆல்பர்ட் சிட்டியில் அதப்பெல்லாம் டீலை முடிக்கிறது, சரக்கை கைமாற்றி விடுறது இவன் தான். நான் தான் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டேனே, என்னை விட்டுடுங்க. முதல்ல அவனை பிடிக்கிறேன், அது வரைக்கும் நீ உள்ளே இரு. Ragavan, stay in the prizes. Top dollar Curry Lils, a kid of time. You ready? Come on, yeah, let's go. ஆல்பர்ட், வான், சாகுல், நம்ம எல்லாரும் கான்ஃபரன்ஸில் கனெக்டடாக இருக்கோம். ஆல்பர்ட், நம்ம சரக்கு எல்லாத்தையும் போலீஸ் சீஸ் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லை ஆல்பர்ட், நம்ம லோக்கல் டெய்லர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார் அவன்? என் மேலே கை வைக்கிற அளவுக்கு தில்லானவன். ஆல்பர்ட், ராம்குமார்னு புதுசாக ஒரு ஏசிபி வந்திருக்கான். அவன் சுத்தமான கையான், அவனோட வேலை தான் இதெல்லாம். ஆல்பர்ட், எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம கேங்கை பிடிக்கிறதுக்குன்னு தனியாக டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மாஸ்டர் பிளானா? நெக்ஸ்ட்டு அவன் பிளான் பண்ணுறதுக்குள்ளே நாம் முந்திக்கணும். அவனோட ஃபேமிலி பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கா? ஃபேமிலியில் ஆல்பர்ட், ஆனால் அவன் கூட ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். கண்டிப்பாக அது அவனோட ஆள் தான். எனக்கு நல்லாவே தெரியும் அது அவனோட ஆள் தான். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? தூக்கிடுங்க அவளை. இன்னொரு வார்த்தை பேசினேன், பேசுறதுக்கு நீ இருக்க மாட்டேன். ஏசிபி ராம், இப்போ எங்கே இருக்கீங்க? ஹலோ, யாரு? உங்கள் ஆள் என் கையில். சீதா, டேய் ஒழுங்கா அவளை விட்டுடு. யாரா நீ? ராமனோட சீதா இப்போ என் கையில். இன்னுமா இந்த ராமனை யாருன்னு தெரியல. ஆல்பர்ட், ஒழுங்கா அவளை விட்டுடு. அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சு, உன்னை உயிரோட விட மாட்டேன். ரிலாக்ஸ். எனக்கு தேவை அவ கிடையாது. எனக்கு தேவை என் ஆளுங்களும் என் சரக்கு மட்டும்தான். என் ஆளையும் சரக்கையும் ரிலீஸ் பண்ணு, நான் அவளை ரிலீஸ் பண்ணுறேன். அப்படி உடனேலாம் ரிலீஸ் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. என்ன ராம், பிளான் பண்ண டைம் கேட்குறியா? அதுக்கெலாம் இப்போ டைமே இல்லை. இன்றைக்கி ஈவினிங் 4 o'clock அதுக்குள்ளே என் ஆளுங்களையும் சரக்கு நீ ரிலீஸ் பண்ணுற. இல்லை, இன்றைக்கி தான் அவளுக்கு கடைசி நாளாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது, சிக்னல் ட்ராக் பண்ணுறது, இதை மாதிரி இன்டெலிஜென்ட்டான வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். உன்னால் ஒன்றும் முடியாது. யூ ஹேவ் ஒன்லி ஃபியூ மோர் ஹவர்ஸ். பாய். ஹலோ, யஷ்வந்த் பாலாஜி. எனக்கு கடைசியாக எந்த லொக்கேஷனில் இருந்து கால் வந்திருக்குன்னு ட்ராக் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அர்ஜென்ட். சார், அந்த மொபைல் ட்ராக் பண்ணியாச்சு சார். பட் எவ்ரி 10 செகண்ட் அந்த நம்பர் வேற பிளேஸ் காட்டுது சார். ஒருவேளை டிராவலிங்கில் இருப்பாங்களோ? இல்லை சார், மதுரை, பாரிஸ், ரெட்டில்ஸ், திருவான்மையூர், எவ்ரி 10 செகண்ட் லொகேஷன் மாறி மாறி காட்டுது. ஓ ஷிட். அப்போ சீதாவோட நம்பரை ட்ராக் பண்ணலாம்ல? கண்டிப்பாக பண்ணலாம் சார். லெட்ஸ் டூ இட். சார், அந்த நம்பர் சைதாப்பேட்டை கிண்டி டவர் காசு ஆகி லாஸ்ட்டாக அடையாரில் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். சீதாவோட மொபைல் அடையாரில் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னா அப்போ நியர்பை திருவான்மியூர். இப்போ கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும். கார்த்திக், நம்ம சென்னையில் இருக்கக்கூடாது. என்ன திடீர்னு? ராம் நம்ம ஆளுங்களையும் சரக்கையும் ரிலீஸ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். வாண்ட்டை சொல்லி 4 இடத்துல பாம்பு வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடாது. அப்போ இவ்வளோ என்ன பண்ணுறது? அவள் கதையை இப்போயே முடிச்சிடுறேன். கார்த்திக், என்னடாச்சு உனக்கு? என்ன நல்லா பாரு.
ராம் நீயா? ஆமாண்டா, நானே தான். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, எங்க அந்த பாம்பு வச்சிருக்க? மொத்தம் 4 பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ் ராம் 4 இடத்துல வச்சிருக்கோம் சென்னையில மட்டும். அதுவும் இன்னைக்கே வெடிக்கும். குறைஞ்சது 2000 பேர் சாவாங்க. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, உன்னை உயிரோட விட்டுறேன். நான் எங்க இருக்குன்னு சொன்னா மட்டும் நீ என்ன உயிரோட விட போற? இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் எல்லாருமே இப்ப மணி 2. போய் அள்ளிக்கோ. தியேட்டரு, மாலு, ரயில்வே ஸ்டேஷனு எல்லா இடத்துலயும் செத்து கிடப்பாங்க. எல்லாரையும் அள்ளிக்கோ போ. இப்ப நீ சப்பையாயிட்ட ராம், நீ சப்ப. சப்பதா எதுக்கு சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? ஏண்டா எல்லாத்துலயும் அவசரமா உனக்கு? எல்லாரும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான்டா டைமை ஃபாஸ்ட்டாக வைப்பாங்க. நான் உனக்காக 2 மணி நேரம் ஃபாஸ்ட்டாக வச்சேன்டா. இனி நீ எனக்கு தேவையே இல்லைடா. ஹே சுற்றாத. உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் தரேன். லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணு. இவ்வளோ சின்சியராக இருந்து உன் டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு என்ன தர போகிறாங்க? இந்த உலகத்தில் ராமன் யாருமே இல்லை, எல்லாமே ராவணன் தான். என் கூட சேர்ந்துரு. வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். ராம் வேணாம். எத்தனை ராவணன் வந்தாலும் அவனை அழிக்க ஒரு ராமன் வருவான்டா.